ஹலோ ஆஸ்பிரண்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேரரசு சோழர்கள். இவங்க ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சங்க காலத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, சங்க காலம் முடியுது. சங்க காலம்னா சங்க நூல்கள்லாம் எழுதின காலத்தை சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சங்கம் வச்சு வளர்த்ததை சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க காலத்துக்கு அப்புறமா யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னா, களப்பிரர்கள் அப்படின்னு ஒருத்தங்க ஆட்சி பண்ணுறாங்க. களப்பிரர்களுடைய காலத்தை என்னென்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ எந்த விஷயமும் எழுதின குறிப்புகள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் இருண்ட காலம் அப்படின்னு நம்ம அதுக்கு பேர் வச்சுருக்கோம். களப்பிரர்களை என்னென்னா தோக்கடிச்சிட்டு யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள் ஒரு பக்கம் ஆட்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் பெரிய அரசர்களாக என்னென்னா உருவாகுறாங்க. பாண்டியர்கள் இப்போ சோழர்கள் ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க, பாண்டியர்கள் ஒரு பக்கம் ஆட்சி பண்ணுறாங்க. சின்ன சின்ன இடம். பல்லவர்கள் என்னென்னா ஒரு பெரிய அரசாக என்னென்னா எமர்ஜ் ஆகுறாங்க, உருவாகுறாங்க. ஓகேவா? இந்த பல்லவர்களை என்னென்னா தோக்கடிச்சிட்டு தான் யார் வருவா அப்படின்னா, சோழர்கள் ஆட்சியை பிடிப்பாங்க. பல்லவர்களை தோக்கடிச்சிட்டு சோழர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னென்னா சோழர்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, பாண்டியர்களையும் என்னென்னா துரத்தி விட்டுட்டு அந்த பக்கம் அந்த ஏரியாவும் பிடிச்சிக்கிறாங்க, பாண்டிய நாட்டையும். அடுத்தது ஈழம்னா இப்போ இருக்கிற இலங்கை தான் ஈழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் ஜெயிச்சு சோழர்கள் அவங்களுடைய இடத்த என்னென்னா பெருசாக்கிட்டே போகிறாங்க. இந்த சோழர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறது சங்ககால சோழர்கள் வேறு. கரிகால் பெருவளத்தான், அப்புறம் கோச்செங்கனான், அதெல்லாம் நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். அவங்க கிடையாது, அந்த சோழர்கள் கிடையாது. இங்கே பார்க்கறது நம்ம பேரரசு சோழர்கள் அப்படின்றவங்க தான். இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வம்சத்தை அப்படின்னு பார்ப்போம். இதுதான் தமிழ்நாடு அப்படின்னா, மேலே யார் ஆட்சி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா பல்லவர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. கீழே யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னா பாண்டியர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. மேலே பல்லவர்கள், கீழே பாண்டியர்கள். 2 பேருக்கும் நடுவில் யார் மாட்டிக்கிட்டா அப்படின்னா சோழர்கள் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் என்னென்னா மாறி மாறி என்னென்னா சண்டை போட்டுட்ருக்காங்க, பல்லவர்களும் பாண்டியர்களும். நடுவில் சோழர்கள் மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு போர் நடக்கும். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு போர். பேட்டில் ஆஃப் திருப்புறம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்புறம்பியம் போர். இந்த திருப்புறம்பியம் போரில் என்ன ஆகுது அப்படின்னா, யாருக்கும் சண்டைனா பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை. பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை. இங்கே சோழர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோழர்கள் பல்லவர்களோடு சேர்ந்துருக்காங்க. ஓகேவா? இந்த பேட்டிலில் யார் ஜெயிக்கிறா கடைசியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்களும் சோழர்களும் ஜெயிச்சிடுறாங்க, பாண்டியர்கள் தோத்துடுறாங்க. இம்மானால் என்ன ஆச்சு அப்படின்னா, பல்லவர்களுக்கு கீழே சிற்றரசர்களாக சோழர்கள் இருந்தாங்க. இதுக்கப்புறமா என்னென்னா பல்லவர்கள் சோழர்கள் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதனால் நன்றி தெரிவிக்கிற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இனிமேல் சுதந்திரமாக ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. பல்லவர்கள் சோழர்களுக்கு இது கொடுத்துட்றாங்க. ஓகேவா? சோழர்கள் அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சோழர்கள் வம்சத்தில் ஃபஸ்ட்டு இருந்த மன்னன் யார், பெரிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயாலய சோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயாலயர் அப்படின்றவர் தான் என்ன சுதந்திரமான மன்னராக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா நிறையா பேர் வருவாங்க. இந்த விஜயாலயரோட பையன் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ஆதித்த சோழர். ஆதித்த சோழர் அப்படின்றவர் தான் விஜயாலயரோட பையன் பேர். இவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆதித்த சோழர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆதித்த சோழர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்கம் ஏற்கனவே என்ன பண்ணாங்க, பாண்டியர்களை தோக்கடிச்சாங்க பல்லவர்கள் கூட சேர்ந்து. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல்லவர்களே தோக்கடிச்சிடுறாங்க. பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன். இந்த அபராஜிதவர்மனை என்னென்னா தோக்கடிச்சிடுறாங்க. யார்? ஆதித்த சோழர் தோக்கடிச்சிடுவார். தோக்கடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் பெரிய இடத்துக்கு இவர் மன்னர் ஆயிடுறார். ஓகேவா? ஆதித்த சோழர் மன்னர் ஆயிடுறார். இதுக்கப்புறமா அப்படியே சோழர்கள் வம்சம் வளர ஆரம்பிக்குது. இவரோட பையன் தான் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகர் அப்படின்னு சொல்லப்படுறவர். முதலாம் பராந்தகர் அப்படின்னு சொல்லப்படுறவர். இது மாதிரி வம்சம் போய்கிட்டே இருக்குது.
இதுக்கு அடுத்தது வந்து இவருடைய பேரர் ஒருத்தர் வருவார், அவரும் ரொம்ப முக்கியமான பர்சன், இரண்டாம் பராந்தகர். இரண்டாம் பராந்தகர் ரொம்ப முக்கியமான மன்னர். இவர் தான் யார், இரண்டாம் பராந்தகர் யார் அப்படின்னா, நீங்கள் பொன்னியின் செல்வன் மூவியில் பார்த்துருந்தா தெரியும். இவர் சுந்தர சோழர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவரோட ஒரிஜினல் பேர் தான் இரண்டாம் பராந்தகர். ஓகேவா? இவரோட பையன் தான் யார் அப்படின்னா ராஜராஜ சோழர். ராஜராஜ சோழருக்கு அடுத்தது யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னா ராஜேந்திர சோழர். இப்போ இவங்க டைம்லைன் நமக்கு புரிஞ்சுதா? இதை வந்து நம்மளுக்கு கால வரிசைப்படுத்த சொல்லி கூட கேட்கலாம். ஃபஸ்ட்டு விஜயாலய சோழர், அடுத்தது ஆதித்ய சோழர் ஆட்சி பண்ணுறாரு, அடுத்தது முதலாம் பராந்தகர் ஆட்சி பண்ணுறாரு, அடுத்தது இரண்டாம் பராந்தகர், அடுத்தது ராஜராஜ சோழர், அடுத்தது ராஜேந்திர சோழர். இவங்களுக்கு அப்புறம் நிறைய மன்னர்கள் விட்டு தான் இந்த குலோத்துங்க சோழர், முதலாம் குலோத்துங்கர், இரண்டாம் குலோத்துங்கர்லாம் வருவாங்க. ஓகேவா? அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து கொஷினுக்கு வந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதுரை கொண்டான் அப்படின்னு யாரை வந்து புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து விஜயாலய சோழர் காலத்துலேயே வந்து என்னென்னா பாண்டியர்களை ஃபஸ்ட்டு தோக்கடிச்சாங்க நம்ம பார்த்தோம். ஆனால் மதுரையை வந்து ஃபுல்லாக கைப்பற்றலை. அதுக்கப்புறமா தான் வந்து என்னென்னா மதுரையை பிடிப்பாங்க. இவங்க வந்து அரசாள ஆரம்பித்தோடனே, சோழர்கள் அரசாள ஆரம்பித்தோடனே தான் மதுரையை பிடிப்பாங்க. அந்த மாதிரி மதுரையை வந்து பிடித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவர் தான் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மதுரை கொண்டான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகர் தான் மதுரை கொண்டான். அவர் தான் வந்து என்னென்னா மதுரையை வந்து கைப்பிடிக்கிறார், மதுரையை வந்து என்னென்னா பிடிக்கிறார். அதான் முதலாம் பராந்தகர் தான் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மதுரையும் ஈழமும் கொண்டான்னும் பேர் இருக்குது. ஈழத்துலேயும் கொஞ்சம் பகுதியை பிடிச்சிருப்பார், அதனால் மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு நிறைய பட்ட பேர் இருக்கும். இன்னொன்று முக்கியமான பேர் எப்படின்னா வீரநாராயணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த வீரநாராயணன் அப்படின்ற பேரை வச்சு தான் வந்து என்னென்னா இவரோட பையன் ஒருத்தர் வந்து என்னென்னா கட்டியிருப்பார் ஒரு ஏரி, வீரநாராயண ஏரி அப்படின்னு ஒரு ஏரி வந்து கடலூரில் இருக்குது. ஏரி வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஏரி, வீரநாராயண ஏரி. இதுதான் வீராணம் ஏரி அப்படின்னு இப்போ வந்து மருவி வந்து அழைக்கப்படுது, வீராண ஏரி அப்படின்னு. அந்த கரையிலே வந்து ஒரு பெருமாள் கோயில் கூட இருக்கும், வீரநாராயண பெருமாள் கோவில் அப்படின்னு வந்து பக்கத்துலேயே ஒரு கோயிலும் வந்து எழுப்பியிருக்காங்க. இவர் பேரில் தான் வந்து வச்சுருக்காங்க, வீரநாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இவருக்கு இன்னொரு முக்கியமான பேர் என்ன அப்படின்னா, இவரை வந்து பொன் வேய்ந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் வேய்ந்த பெருமாள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, தில்லை நடராஜர் ஆலயம், தில்லை நடராஜர் கோயிலில் வந்து என்னென்னா மேலே வந்து பொற்கூரை போட்டவர், நடராஜருடைய இடம் இருக்கும்ல சபை, அங்கே வந்து என்னென்னா பொற்கூரை போட்டவர் வந்து இவர் தான். பொன்னால் வேயப்பட்டது ஃபுல்லாக, அந்த ஆணை முதற்கொண்டு என்னென்னா ஃபுல்லாக பொன்னால் வந்து செஞ்சுருப்பார். ஆனால் பொன் வேய்ந்த பெருமாள் அப்படின்னு இவருக்கு பேர் இருக்குது, பொற்கூரை போட்டவர் இவர் தான் அப்படின்னு. இப்போ இவரோட பட்டம்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இவர் என்னென்ன நிர்வாகத்தில் பண்ணார் அப்படின்னு பார்ப்போம். நிர்வாகத்தில் இவரோட முக்கியமான ஒரு கல்வெட்டு என்ன அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு இவரோட முக்கியமான ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் என்னென்னா குடவோலை முறை தேர்தலை வந்து என்ன கிராமத்திலோட தலைவர்லாம் குடவோலை முறையில் வந்து தேர்ந்தெடுக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, 35 வயசுக்கு மேலே இருக்கணும், அவர் மேலே எந்த கேஸஸும் இருக்கக்கூடாது, இப்படிலாம் வந்து என்னென்னா க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பேரெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஓலையில் எழுதி என்ன பண்ணுவாங்க, ஒரு குடத்துக்குள்ளே போட்டுருவாங்க. ஒரு குழந்தைய விட்டு என்னென்னா அந்த ஓலையை வந்து எடுத்து தர சொல்லுவாங்க. அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் அந்த கிராமத்துக்கு தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் குடவோலை மெத்தட். இந்த மெத்தடில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த காலத்திலே. ஓகேவா? அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஒரு ராஷ்டிரகூட மன்னர், அவரை தோக்கடிச்சிருக்கார். ராஷ்டிரகூட மன்னர் இரண்டாம் கிருஷ்ணர், அவரை வந்து இவர் தோக்கடிச்சிட்டார். ராஷ்டிரகூட மன்னர் இரண்டாம் கிருஷ்ணர் வந்து தோற்று போயிட்டார். யார்கிட்ட அப்படின்னா பராந்தக சோழர்கிட்ட. இதுக்கு பழி வாங்கிறதுக்காக அடுத்தது இன்னொரு ராஷ்டிரகூட மன்னர் வரார், மூன்றாம் கிருஷ்ணர்.
மூன்றாம் கிருஷ்ணர் வந்து பராந்தகரை அவரை தோக்கடிச்சிட்டார். பராந்தகரை வந்து என்னென்னா அவர் தோக்கடிச்சிடுவார். இதுதான் வந்து என்னென்னா 2 பேரும் மாற்றி மாற்றி இது மாதிரி தோக்கடிச்சு பழி வாங்கிப்பாங்க. ஓகேவா? இந்த போர் வந்து ஒரு முக்கியமான ஒரு போர். மூன்றாம் கிருஷ்ணர் இவரை தோக்கடிக்கிற போர் பேர் என்ன அப்படின்னா தக்கோலம் போர். தக்கோலம் போர் ஒரு முக்கியமான போர். ஏன்னா முதலாம் பராந்தகரோட ஃபஸ்ட்டு பையன் வந்து இதில் இறந்தே போயிடுவார் தக்கோல போரில். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அடுத்த பையனுக்கு தான் வந்து என்னென்னா அரசராட்சியை கொடுப்பாங்க. அந்தளவு ஒரு மோசமாக நடந்த ஒரு போர் தக்கோல போர். மூன்றாம் கிருஷ்ணர் வந்து இவரை வந்து தோக்கடிச்சிட்டார். மதுரை கொண்டானா இருக்கிற முதலாம் பராந்தகரை தோக்கடிச்சிட்டார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் வந்து அமைக்கிறதுக்காக எந்த சோழ மன்னர் வந்து சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம், நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த மடாலயம் கட்டுறதுக்காக ஒரு சோழ மன்னர் வந்து சைலேந்திரர்கள் அப்படின்னா இந்த ஜாவா தீவுலாம் இருக்குல்ல, இப்போ இந்த மலேசியா சைடு இருக்கிற இந்த தீவுலாம், இந்தோனேஷியா பக்கம் இருக்கிற தீவு ஜாவா தீவு, இந்த தீவுலாம், அந்த தீவெல்லாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டமைப்பாக அந்த தீவுகள்லாம் வந்து என்னென்னா நிறைய தீவு இருக்கும், ஆர்ச்சிபெலகோ அப்படின்னு சொல்லுவாங்க, தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தீவை ஆட்சி பண்ணிகிட்ருக்கார் ஒரு மன்னர். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன். ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன். அந்த மன்னர் வந்து சைலேந்திர மரபை சேர்ந்தவர், ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன். அவருக்கு வந்து என்னென்னா அனுமதி கொடுத்துறது யார், எந்த சோழ மன்னர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த சோழ மன்னர் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முதலாம் ராஜராஜன் அப்படின்றவர் தான் கொடுத்துருக்காரு. ஓகேவா? முதலாம் ராஜராஜன் வந்து என்னென்னா எல்லா மதத்தையும் வந்து என்னென்னா எல்லா மதத்துக்கும் வந்து இது கொடுத்துருக்காரு. அவர் வந்து சைவம் தான் வந்து ஃபாலோ பண்ணார், இருந்தாலும் வைணவம் பெருமாள் கோயில்களுக்கும் செஞ்சுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புத்த மதம், எல்லா மதத்துக்கும் வந்து என்னென்னா ஈக்குவலாக தான் பார்த்துருக்காரு. ஓகேவா? அதில் வந்து நாகப்பட்டினத்தை புத்த மடாலயம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த மடாலயம் பேர் என்னென்னா சூடாமணி விஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடாமணி விஹாரம். இந்த பொன்னியின் செல்வன் மூவியில் கூட காட்டியிருப்பாங்க சூடாமணி விஹாரத்தை. நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் சூடாமணி விஹாரம். அந்த புத்த மடாலயம் பேர் சூடாமணி விஹாரம். ஓகேவா? இப்போ ராஜராஜ சோழருக்கு இருக்கிற பட்டம்லாம் என்னென்னு, பட்ட பேர்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்முடி சோழன். மும்முடி சோழன் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா 3 முடியும் வந்து கொண்டவர். சேரர், சோழர், பாண்டியர் 3 பேரோட ஆட்சி இடத்தையும் இவர் தான் வச்சுருக்கார். அதனால் மும்முடி சோழன் அப்படின்னு பேர் இருந்தது. இவரோட இயற்பெயர் என்னென்னா அருள்மொழிவர்மன். அருள்மொழிவர்மன் அப்படின்ற பேர் தான். ராஜராஜ சோழர் அப்படின்றத அவர் பட்டத்துக்கு வரும்போது வச்சுக்கிட்ட பேர் தான் ராஜராஜ சோழர். இவருடைய இயற்பெயர் அருள்மொழிவர்மன். அப்புறம் ஜெயம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேர். ஜெயங்கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னென்னா சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபாத சேகரன். இவர் வந்து சிவபக்தியில் இதாக இருந்தார்ல, அதனால் வந்து தஞ்சை பெரிய கோவில், பெருவுடையார் கோயிலை வந்து கட்டினவர் அப்படின்றதால சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான பேர் என்ன அப்படின்னா திருமுறை கண்ட சோழன். திருமுறை கண்ட சோழன் இப்படி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தில்லை நடராஜர் கோயிலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இந்த தேவாரம்லாம் எழுதியிருக்காங்கல்ல, இந்த அப்பர் சுந்தரர் இவரெல்லாம் எழுதினாங்கல்ல, திருஞான சம்பந்தர், இந்த தேவாரத்தெல்லாம் வந்து என்னென்னா உள்ள வச்சுருப்பாங்க. உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து காட்ட மாட்டாங்க. இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா திருமுறை அங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இவர் தான் வந்து எடுத்துகிட்டு வருவார். திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு அதை தான் பேர் வச்சுருக்காங்க. திருமுறைனா 12 திருமுறை இருக்குல்ல, அதான் திருமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாரம் தான் வந்து முதல் 7 திருமுறை தேவாரம் தான். அதை வந்து கண்டுபிடிச்சி மீட்டு எடுத்துகிட்டு வருவார். அதனால் திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான பேர் அப்படின்னா காந்தலூர் சாலை களமறுத்து அருளிய சோழன்.
காந்தலூர் சாலை களமறுத்து அருளிய சோழன் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. காந்தலூர் சாலை அப்படின்றது சேரர்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு சாலை. அங்கே வந்து நடந்த போரை வந்து ஜெயிச்சவர் அப்படின்றதுக்காக காந்தலூர் சாலை களமறுத்து அருளிய சோழன் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஓகேவா? மொத்தம் இவருக்கு நிறையா பேர் இருக்குது. எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஒரு மலைப்பகுதி இருக்கும் ஸ்ரீலங்காவில். ஸோ என்ன அப்படின்னா, முன்னாடி இருக்கிற பாதி ஸ்ரீலங்காவை ஃபுல்லாக பிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸ்ரீலங்காவில் பாதி முதல் பாதி வடக்கு பகுதியை வந்து பிடிச்சவர் வந்து யாருன்னா இவர் தான். யாரை வந்து தோக்கடிக்கிறார் அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் 5ஆம் மகிந்தன் ஒரு மன்னர் இருப்பான். 5ஆம் மகிந்தன் தோக்கடிச்சிட்டு வடக்கு பகுதி பாதியை வந்து ஃபுல்லாக இவரே பிடிச்சிட்டார். ஓகேவா? அங்கே நிறையா சிவன் கோயில் கட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இவருடைய அக்கா பேர் குந்தவை. குந்தவை வந்து இவங்க அக்கா பேர். இவரோட பொண்ணு பேரும் குந்தவை தான். இவரோட பொண்ணு பேரும் குந்தவை தான். இவரோட பொண்ணு குந்தவையை வந்து என்னென்னா யாருக்கு மேரேஜ் பண்ணி தரார் அப்படின்னா, கீழை சாளுக்கிய மன்னர், கீழை சாளுக்கியர், அவர் பேர் என்னன்னா விமலாதித்தன். இவருக்கு வந்து மேரேஜ் பண்ணி தரார். அவரோட பொண்ணு குந்தவையை கீழை சாளுக்கிய மன்னன் விமலாதித்தன் அந்த மன்னனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி தரார். ஓகேவா? இந்த மேரேஜ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை வச்சு தான் வந்து பின்னாடி குலோத்துங்க சோழர் இதெல்லாம் வந்து வருவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான பர்சன். இவரை பார்த்துட்டு நம்ம அடுத்த கொஷின் போகலாம். அடுத்தது முக்கியமான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன். முதல்ல இவரை பற்றி என்னென்ன பார்க்கணுன்னு பார்த்துடலாம். 2ஆம் ராஜேந்திர சோழன், இவருடைய பட்ட பெயர் நிறையா இருக்குது. என்னென்னா கங்கை கொண்டான். கங்கை வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற பாலர்கள் மரபை சேர்ந்த மகிபாலர் அப்படின்ற ஒருத்தரை தோக்கடிச்சிட்டு அங்கேருந்து கங்கை தண்ணியை கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு கோயில் கட்டுவார். அதான் கங்கை கொண்ட சோழபுரம். அதனால் கங்கை கொண்டான் அப்படின்னு இவருக்கு பேர் இருக்குது. அடுத்தது பண்டித சோழன் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்குது. பண்டித சோழன் நிறைய படிச்சிருக்கார், அதனால் பண்டித சோழன் அப்படின்னு பேர் இருக்குது. ஓகேவா? இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவரோட அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, பாதி ஸ்ரீலங்கா வடக்கு பகுதியை ஃபுல்லாக இணைச்சாரா. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஃபுல் பகுதியுமே பிடிச்சிட்டார். ஸ்ரீலங்காவை ஃபுல்லாகவே பிடிச்சி என்னென்னா சோழர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் வந்து இவருடைய அச்சீவ்மெண்ட். இதெல்லாம் பிடிச்சாருன்னா வந்து பாலர்களை தோக்கடிச்சார். இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்காவை பிடிச்சார். இன்னொரு பக்கம் யாரை போய் தோக்கடிக்கிறாருன்னா மேலை சாளுக்கியர்கள். கீழை சாளுக்கியர்கள் இவங்களுடைய நட்பு நாடு. மேலை சாளுக்கியர்கள் வந்து எதிரி நாடு. மேலை சாளுக்கியரை தோக்கடிக்கிறார். அடுத்தது கலிங்கம்னா இப்போ இருக்கிற ஒடிஷா, அந்த மன்னரையும் தோக்கடிக்கிறார். இவர் நிறைய பேர் வந்து என்னென்னா வெற்றி அடைஞ்சிருப்பார். ஓகேவா? அடுத்தது கடாரம் தீவையும் பிடிச்சிருப்பார். அதனால் இவர் பேர் என்ன அப்படின்னா கடாரம் கொண்டான் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படின்னு 2 பேர் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ராஜேந்திர சோழர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய பொண்ணு ராஜேந்திர சோழர், அவருடைய பொண்ணு பேர் என்னென்னா அம்மங்காதேவி. அவரோட பொண்ணு அம்மங்காதேவியை யாருக்கு கல்யாணம் பண்ணி தரார் அப்படின்னா கீழை சாளுக்கிய வம்சத்தில் ராஜராஜ நரேந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி தராரு. ராஜராஜ நரேந்திரன்.
ராஜராஜ சோழரும் ஒரு பொண்ணை வந்து இந்த வம்சத்தில் கல்யாணம் பண்ணி தந்தார், இவரும் அதே வம்சத்திலே கல்யாணம் பண்ணி தரார். அதாவது ராஜராஜ சோழரோட பொண்ணு கல்யாணம் பண்ணி தந்தாங்கல்ல குந்தவை, இவரோட தங்கச்சி தான், ராஜேந்திர சோழரோட தங்கச்சி தான். அவரோட தங்கச்சி பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி தரார் அவரோட பொண்ணை. ஓகேவா, அவர் தான் ராஜராஜ நரேந்திரருக்கு கல்யாணம் பண்ணி தரார் அம்மங்காதேவியை. இந்த ராஜராஜ நரேந்திரருக்கும் அம்மங்காதேவிக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்றவர். இவர் தான் பின்னாடி வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். முதலாம் குலோத்துங்க சோழன் இவர் தான் வந்து என்னென்னா பின்னாடி ஆட்சி பண்ண ஆரம்பிப்பார், முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்றவர். ஓகே, முதலாம் குலோத்துங்க சோழன் பற்றி இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுங்கம்னா சுங்கவரி, சுங்கவரி வேணாம் அப்படின்னு நீக்கின சோழன் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் தான் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுங்கவரியை வந்து நீக்கினதால். ஓகேவா, இந்த குலோத்துங்கன் பற்றி நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்ப்போம். இவர் வந்து நிறைய புலவர்களாக வந்து ஆதரிச்சிருக்கார். யாருன்னா ஒட்டக்கூத்தர், அப்புறம் கம்பர், அது புகழேந்தி புலவர், அப்புறம் செயங்கொண்டார். நிறைய புலவர்களை வந்து ஆதரிச்சிருக்காரு. இந்த செயங்கொண்டார் தான் வந்து என்னென்னா கலிங்கத்து பரணியை பற்றி எழுதியிருக்கார். கலிங்கத்து பரணினா கலிங்கத்துக்கு அவங்க போர் செய்ய போவாங்க, அதை பற்றி ஒரு புக் எழுதியிருப்பார், அதான் கலிங்கத்து பரணி. இது வந்து தமிழில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இலக்கியம் கலிங்கத்து பரணி அப்படின்றது. ஒட்டக்கூத்தர் வந்து ஒரு முக்கியமான புக் எழுதியிருக்காரு, என்னென்னா மூவருலா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. மூவருலாவில் வந்து என்னென்னா 3 முக்கியமான சோழ மன்னர்களை பற்றி எழுதியிருப்பார். 3 பேரோட அவர் சம்மந்தப்பட்டவர், 3 பேரோட அரசவையில் இருந்திருப்பார். ஸோ அந்த 3 பேரை பற்றி எழுதியிருப்பார் மூவருலா அப்படின்னு. கம்பர் எழுதின ஃபேமஸான புக் நமக்கு நிறைய தெரியும், கம்பராமாயணம், ஏர் 70 சிலை 70, இதெல்லாம் தமிழ் புக்கில் நம்ம படிச்சிருப்போம். புகழேந்தி புலவர் எழுதினது வந்து பார்த்திங்கன்னா நலவெண்பா கதை வந்து எழுதியிருக்கார், நலவெண்பா. ஓகே, கம்பரை பற்றி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் படிக்கணும். ஆக்சுவலி கம்பரோட பையன் ஒருத்தர் இருப்பார், அம்பிகாபதி அவர் பேர். குலோத்துங்க சோழனுடைய பொண்ணு இருப்பாங்க அமராவதி, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க ஆக்சுவலி. அதனால் வந்து என்னென்னா பிரச்சனை வந்துடும். திரும்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் குலோத்துங்கர் மன்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கம்பரை வந்து நாடு கடத்தி அமுச்சு விட்டுருவார், அந்த அம்பிகாபதி அமராவதி லவ் ஸ்டோரி பிடிக்காம. இந்த லவ் ஸ்டோரியை வந்து என்னென்னா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வந்து என்னென்னா ராஜதண்டனை அப்படின்ற பேரில் எழுதியிருக்கார் புக்கா. ராசதண்டனை அப்படின்னு வந்து என்னென்னா ஒரு புக்காகவே எழுதியிருக்கார். ஓகேவா, சோழர்களுடைய வம்சத்தில் 3 மன்னர்கள் ரொம்ப முக்கியம். ராஜராஜ சோழர், ராஜேந்திர சோழர், கடைசியாக குலோத்துங்க சோழர், 3 பேர் ரொம்ப முக்கியம். சரி, இவருக்கு அப்புறமா சோழ சாம்ராஜ்யம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆட்சிக்கு வரார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் குலோத்துங்கர். 2ஆம் குலோத்துங்கன் வந்து ஆட்சிக்கு வருவார். இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருமி கண்ட சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருமி கண்ட சோழன், அது என்ன கிருமி கண்ட சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தீவு இருக்கும், அந்த தீவோட பேர் ஆக்சுவலி கிரீமியா, அதுதான் வந்து கிருமி அப்படின்னு வந்து என்னென்னா தமிழில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கிருமி கண்ட சோழன், அதை ஜெயிச்சதால் கிருமி கண்ட சோழன் அப்படின்னு இவருக்கு பேர். ஓகேவா, இவர் வந்து அடுத்தது இவரோட பட்டமும் பார்த்தாச்சு. இதில் வந்து கடைசி மன்னர் சோழ வம்சத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் ராஜேந்திரன். 3ஆம் ராஜேந்திரன் அப்படின்றவர் தான் கடைசி மன்னர். இவரை வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து தோக்கடிச்சிடுவார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னர், ஜடாவர்ம சுந்தர பாண்டியர். ஜடாவர்ம சுந்தர பாண்டியர் அவர் பேர். அவர் வந்து தோக்கடிச்சிடுவார். இதோட சோழ வம்சம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா பாண்டியர்கள் வந்து ஆண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியர்களும் வந்து என்னென்னா ஒரு கட்டத்தில் என்னென்னா அவங்களுடைய வலுவும் குறைஞ்சிரும். விஜயநகர் ஆட்சி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா. ஓகேவா, இதோட வந்து என்னென்னா சோழ மரபு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோவும் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான வம்சத்தோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.